Hi friends, நான் Laxmi. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவையும் மரவள்ளி கிழங்கும் யூஸ் பண்ணி ஒரு பஃப் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு அவன் எதுவுமே தேவை கிடையாது. எப்படி பேக்கரி ஸ்டைலில் இந்த பஃப்பை ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி நல்ல கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. எப்பயும் போல் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா நான் மரவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த மாவை வந்து 4 பார்ட்டிஷனாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு மாவை தெளித்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு தின் ஷீட்டாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நல்ல தின் ஷீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு அளவுக்கு வராது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல தின்னாக வந்து இந்த கோதுமை மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறணும். பாருங்கள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்ட்டு. நல்லா கண்ணாடி மாதிரி 2 பக்கமும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அந்தளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் போல் பட்டர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு இந்த ஒவ்வொரு திரட்டி வச்ச சப்பாத்தி மாவுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா எண்ணெயை தடவிக்கலாம், இல்லைன்னா நெய் கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் போல் மாவு தூவிட்டு ஒவ்வொரு லேயராக வந்து மேலே வந்து அடுத்தடுத்த சப்பாத்திகளை வந்து நீங்கள் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை தெளிச்சுட்டு லேயராக அடிக்கிடலாம். நான் 4 இது மட்டும் போதும், 4 ஷீட் வச்சுருக்கேன். 4 தாராளம் போதும். இப்போ இந்த மாதிரி இந்த சைட்ஸை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்னர்ஸ்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் நூடுல்ஸ் மாதிரி கூட சின்ன சின்னதாக ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் நூடுல்ஸ் மாதிரி கூட பசங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இதை வந்து நான் 4 ஷீட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு 2 சின்ன வெங்காயம் சின்னதாக பார்த்து எடுத்துட்டேன். பெரிய வெங்காயம் தான் 2 சின்ன சைஸாக எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கூட அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி பழம் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டு வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும். இப்போ வேக வச்சு மசித்த இந்த மரவள்ளி கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கிழங்கு வந்து மசாலாவோட ஒன்றோட ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. மாவுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க. ரொம்ப உப்பு கச்சிடுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும், ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து உள்ளே எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணிங்கன்னா லேசாக தண்ணி வச்சுட்டு நல்லா வந்து மூடி விட்டுருங்க. சைட்ஸ் இந்த 2 கார்னர் சைடும் வந்து ஓப்பனில் இருந்தால் பரவாயில்ல, அது தெரிஞ்சால் பரவாயில்ல, நமக்கு வேகணும். அதனால் இப்போ இது மேலே நாளையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து இந்த மீத இருந்த பட்டரை தடவிட்டு அது மேலே வந்து நான் வெள்ளை எள்ளு வந்து மேலே வந்து அப்படியே தூவி விட்டுருக்கேன். நீங்கள் கருப்பில் இருந்தால் கூட போட்டுக்கோங்க, எள்ளு இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் போட்டோன்னா அப்படியே ஒட்டிக்கொள்ளலாம். இப்போ ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த நான் 2 பப்ஸாக வந்து உள்ளே வச்சு வேக விட போகிறேன். ஒரு சைடுக்கு வந்து 3 நிமிஷன்ற கணக்குக்கு 6 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேம், கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமும் வேணாம், மீடியம் ஃப்ளேம் வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடுக்கு 3 நிமிஷன்ற மாதிரி குக் பண்ணி எடுங்க. ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. மேலே க்ளோஸ் பண்ணிடணும். பாருங்கள் 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெளியில் இருக்கிற லேயர் வந்து நல்ல மொறுமொறுப்பாகவே இருந்துச்சு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. மைதா மாவை விட இது உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹெல்த்தியாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். லீவ் விடுற இப்போ வந்து நமக்கு ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா கொஞ்ச நாளில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் நல்ல மொறுமொறுப்பாக எத்தனை லேயர் வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.